வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோனிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்புறம் A to Z ஃபோனிக்ஸ் சவுண்ட் மட்டுமே தெரிஞ்சால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் ரீட் பண்ண முடியும், இல்லை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது எப்படி என்னங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். பிளெண்டிங் சவுண்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிளெண்ட் பண்ண சொல்லித்தரணும், என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸ்பெல்லிங் ரூல்ஸ்னால் என்னங்கிறதும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சைட் வேர்ட்ஸ்னால் என்ன, சைட் வேர்ட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக கற்றுக்கிறதுனால என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எதை எப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது வீட்டில் நம்ம பாடம் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள ஈஸியாக ரீட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஆல்ஃபபெட்ஸ் A to Z பேரை படித்தோம். இப்போ இருக்கிற பசங்க A to Z சவுண்ட்ஸை படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A ஓட சவுண்ட் அ, B ஓட சவுண்ட் ப, அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை படிக்கிறாங்க. இது ஒரு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்கூலில் 26 சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்கூலில் 42 சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்கூலில் 44 சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் ஃபோனிக்ஸில் எல்லா சவுண்ட்ஸும் டிஃபர் ஆகாது, எல்லா சவுண்ட்ஸுமே ஒன்று தான். அதோட டீட்டெயில்ஸை நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்க்கு மூவ் ஆகலாம். வவல்ஸுங்கிறது AEIOU, இந்த 5 லெட்டர்ஸும் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வவல்ஸ் இல்லாமல் எப்பயுமே வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது. கான்சனன்ட்ஸ் மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸுமே கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்லையே குழந்தைங்களுக்கு ஆஸ் சூன் அஸ் நம்ம ஆல்ஃபபெட்ஸ் ஃபோனிக்ஸோ சொல்லி கொடுத்து முடித்த உடனேவே வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு 2 லெட்டர் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆ, இம், ஆம், ஆ, இன், ஆன், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி வேர்ட்ஸ்ன்னு இருக்குது ஃபோனிக்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் A சவுண்ட் வேர்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா A சவுண்ட் வேர்ட்ஸ், இது எல்லாமே சென்டரில் A லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை பிளெண்ட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் BA, ப, க, ட, ஃப, க, ஹ. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு இதையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ஸாக சொல்லி கொடுப்போம். ப அட் பேட், க அட் கேட், இஃப் அட் ஃபேட், ஹ அட் ஹேட், அட் மேட், இர் அட் ரேட். ஸோ இந்த மாதிரி A sound words, vowelsல வர A sound words, and then E sound words, I sound words, and then O sound words. ஸோ இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 99% 3 லெட்டர் வேர்ட்ஸ் அவங்களுக்கு கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு A to Z ஃபோனிக் சவுண்ட் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் 2 லெட்டர் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம், பிளெண்ட் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறதுன்றது. அதுக்கப்புறமா 3 லெட்டர் வேர்ட் CVC வேர்டுன்னு சொல்லுவாங்க. சிங்கிறது கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். ஒரு லெட்டர்லையும் வவல் சென்டரில் இருக்கும், 2 சைட்லையும் கான்சனன்ட் இருக்கும். அதுதான் CVC வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CVC வேர்டு நம்ம சொல்லி தருவோம். CVC வேர்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா U சவுண்ட் வேர்ட் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா பிளெண்டிங் சவுண்ட் சொல்லி தருவோம். பிளெண்டிங் சவுண்ட்ஸ் 2 கான்சனன்ட்ஸை பிளெண்ட் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லி தருவோம். ப்ளூ, பிளான், ட்ரம், wrap, ஸ்கை, ட்விக், clown, slip, frog, star, scar, fly, brown, grass, spot, small, glue, crab, tree, snail, twig. இந்த மாதிரி பிளெண்டிங் சவுண்ட்ஸ் எப்படி 2 கான்சனன்ட்ஸை பிளெண்ட் பண்ணுறதுன்றது சொல்லி தருவோம். இதுக்கப்புறமா ஸ்பெல்லிங் ரூல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் ரூல் மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம மேஜிக் E ஸ்பெல்லிங் ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ மேஜிக் E சொல்கிறேன்.
மேஜிக் கீங்கிறது லாஸ்ட்டில் ஒரு வேர்ட் ரீட் பண்ணும்போது லாஸ்ட்டில் இ இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல்ஸோட சவுண்டை வந்து நம்ம ஏயோட சவுண்டை எப்படி சொல்லுவோம் அ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ரீட் பண்ணும்போது லாஸ்ட்டில் இ இருந்ததுன்னா அதை ரீட் பண்ணும்போது ஏன்னு தான் ரீட் பண்ணணும். அதை வந்து லாங் வவல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத அந்த ஏ இ ஐ ஓ யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை நேமை சொல்லி தான் ரீட் பண்ணணும். எப்போனா லாஸ்ட்டில் வந்து இ இருக்குதுங்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் க ஏ இன் கேன் இஸ் ஏ இம் சேம் இஃப் ஐ இன் ஃபைன் ட யூ ப டியூப் ட ஐ இன் டைன் க யூ ப கியூப். ஸோ இப்போ வந்து இங்கே ஏஐயூ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஏஐயூன்னு தான் ரீட் பண்ணணும். யூஸ்வலாக ரீட் பண்ணுற மாதிரி ஷார்ட் சவுண்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், பிளெண்டிங் சவுண்ட், ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். ஸ்பெல்லிங் ரூல்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இருக்குது. நான் என்னோட லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். யூ கேன் கோ அண்ட் செக் இட் தேர். இப்போ வந்து சைட் வேர்ட்ஸ். சைட் வேர்டுங்கிறது ஆர், அண்ட், அப் இது எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம பார்க்க நம்ம மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணாமல் பார்த்த உடனே அது அப்பு தான், அந்த வேர்டு வந்து அண்ட் தான், அந்த வேர்டு ஆர் தான் அப்படிங்கிறத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி சீக்கிரமாக மெமரியில் பிக்சராக நம்ம அந்த வேர்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் தான் வந்து சைட் வேர்ட் ட்ரைனிங். இது வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் ரூல்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து 95% வேர்ட்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன அந்த சிவிசி வேர்ட்ஸ்லையோ பிளெண்டிங் சவுண்ட்ஸ்லையோ ஸ்பெல்லிங் ரூல்ஸ்லேயே கவர் ஆயிரும். சைட் வேர்டுங்கிறது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அந்த மெமரைஸ் பண்ணுற வேர்ட்ஸுங்கிறது ஃபோனிக்ஸ் படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி தமிழில் ஃபோனிக்ஸ் ரிலேட்டடாக, டீச்சிங் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டாப்பிக்லன்னு சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.